5 இந்திய போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதா? உண்மை என்ன? ஆதாரங்களை வெளியிட்ட இந்திய அரசு. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல 9 பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. கோட்லி, பகவல்பூர், முஷாபராபாத் ஆகிய இடங்கள்ல இந்தியா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கு. இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் மீது நடத்தப்படவில்லை என இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கு. நேற்று ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து செய்தியாளர் சந்திப்பை நடத்தி விளக்கம் அளிக்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில இந்தியா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக 5 இந்திய ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. 3 ரஃபேல் ஜெட் விமானங்கள், ஒரு MiG-29 மற்றும் ஒரு Su-30 போர் விமானம் உட்பட 5 இந்திய விமானப்படை ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவிச்சிருக்கு. ரஃபேல் உட்பட 5 இந்திய போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது என கூறப்படக்கூடிய இந்த தகவலுக்கு இந்திய அரசாங்கம் ஆதாரங்களை வெளியிட்டிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு பிறகு பல பாகிஸ்தான் ஊடகங்கள் ரஃபேல் உட்பட 5 இந்திய போர் விமானங்களை பாகிஸ்தான் வீழ்த்தியதாக கூறின. பாகிஸ்தானோட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பும் இதே விஷயத்தை சொல்லி இந்திய போர் விமானங்களை பாகிஸ்தான் வீழ்த்தியதாக தெரிவிச்சிருந்தாரு. பாகிஸ்தானை சேர்ந்த 6 இடங்களின் மீது இந்தியா நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள்ல குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டனர். இதுல 35 பேர் காயமடைந்தனர் என்றும், அதற்கு பதிலடியாக பாகிஸ்தானை தொடர்ந்து வங்கதேச ஊடகங்களிலும் ஒரு ரஃபேல் உட்பட 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக செய்திகளை வெளியிட்டன. சில விமான பாகங்களோட புகைப்படங்கள் இணையதளங்கள்ல வைரலாகின. ஆனால் இதனை மறுத்துள்ள இந்திய அரசு அதற்கான ஆதாரத்தையும் வெளியிட்டிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தோட பத்திரிகை தகவல் பணியகம் வெளியிட்டிருக்கக்கூடிய உண்மை சரிபார்ப்புல பழைய சம்பவங்கள்ல விமானங்கள் விபத்துக்குள்ளான படங்களை உண்மையை திரித்து பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக செய்திகள் வெளியிடப்படுவதாக ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க. இந்த நிலையில பழைய சம்பவங்கள்ல விமானங்கள் விபத்துக்குள்ளான படங்களை உண்மையை திரித்து பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி 2021ஆம் ஆண்டு பஞ்சாபின் மோகா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய MiG-21 ரக விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த புகைப்படத்தை திரித்து ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தவறாக பரப்பப்படுகிறது என்று இந்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதேபோல் கடந்த ஆண்டு ராஜஸ்தான்ல நடந்த MiG-29 ரக விமானம் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்தது. இந்த புகைப்படத்தை பரப்பி பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக தவறாக பரப்பப்பட்டு இருக்கு. 2010ஆம் ஆண்டு விபத்துக்குள்ளான விமானப்படைக்கு சொந்தமான மிராஜ் போர் விமானத்தோட புகைப்படம் வெளியிட்டது. அந்த புகைப்படத்தை வைத்து தற்போது இந்திய போர் விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக தவறாக பரப்பப்படுகிறது. இதே போன்ற வீடியோக்களையும் பாகிஸ்தான் பரப்பி வந்த நிலையில அதன் உண்மை தன்மையை சரிபார்த்து இந்திய அரசு உண்மையை வெளிப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில இந்தியா பாகிஸ்தான் எல்லையில சந்தேகத்திற்கிடமான நபர்களை கண்டதும் சுட மத்திய அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவிய நிலையில ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல இந்திய பாதுகாப்பு படைகள் பதிலடி கொடுத்து வருகின்றன. அதன்படி நேற்றைக்கு நள்ளிரவு 1:44 மணிக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல செயல்படக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதலை தொடங்கிவிட்டதாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த தாக்குதலுக்காக இந்தியா குறிவைத்த இடங்கள் மொத்தம் 9. பகல்காம் தாக்குதல் உட்பட இந்தியாவுல தாக்குதல் நடத்த காரணமான தீவிரவாதிகள் செயல்படக்கூடிய இடங்களை சரியாக கண்காணித்து இந்த 9 இடங்களை ராணுவம் தேர்வு செய்திருந்தது. அதுல முதன்மையானது முரித்கே. இந்தியாவின் அமிர்தசரஸிலிருந்து 61 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இங்கேதான் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பின் தலைமையகம் இருக்கிறது. இந்திய பகுதிக்குள் இருந்தபடி ராணுவமும் விமானப்படையும் நடத்திய தாக்குதல்ல இந்த பகுதி நிலை குலைந்தது. இந்த தாக்குதல்ல ஜெய்ஸ் முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் நடத்தி வந்த மதரசாவும் இந்த தாக்குதல்ல இருந்து தப்பவில்லை. கோட்லி, முஷாபராபாத்,
பைஷாலாபாத் உள்ளிட்ட 9 இடங்கள்ல தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவிச்சிருக்கு. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில எல்லையில் பாகிஸ்தான் ராணுவமும் அவ்வப்போது எல்லையை மீறி செயல்பட்டு இருக்கு. இந்த நிலையில இந்தியா பாகிஸ்தான் எல்லையில சந்தேகத்திற்கிடமான நபர்களை கண்டதும் சுட சொல்லி மத்திய அரசு உத்தரவுமே பிறப்பிச்சிருக்காங்க. அதன்படி ராஜஸ்தானை ஒட்டிய பாகிஸ்தான் எல்லையில சந்தேகப்படுபவர்கள் இருந்தால் அவங்கள பார்த்ததுமே சுட எல்லை பாதுகாப்பு படைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மேலும் எல்லையை முழுவதுமாக சீல் வைக்கப்பட்ட நிலையில அதனை ஒட்டிய பகுதிகளில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அதேபோல தீவிரவாத முகாம்களை இந்தியா தாக்கி அளித்ததற்கு பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்பதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு. ராஜஸ்தான்ல பீகானீர், பார்மல், ஜெய்சால்மர் உள்ளிட்ட நகரங்கள்ல பள்ளிகளுக்கு விடுமுறையுமே அளிக்கப்பட்டிருக்கு. மேலும் எல்லையோர நகரங்கள்ல இரவு 12 மணி முதல் காலை 4 மணி வரை மின்சாரம் நிறுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.